ஆ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க, உயர்நீதிமன்றத்தில் எங்களுடைய தலைவர் அஃபிடேவிட் சார்பாக ஒரு வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. அந்த அஃபிடேவிட்டே வந்து தப்பான ஒரு அவங்க பெட்டிஷனை வந்து தவறான தகவலை வச்சு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. ஏன்னா எங்கள் தலைவருக்கு நாங்கள் ஒரு அஃபிடேவிட், அதுக்கப்புறம் ரெண்டாவது கரெக்டட் அஃபிடேவிட்டும் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் ஒரு சில எஃப்ஐஆர் எல்லாம் விடுபட்டு போயிருந்துச்சு. அந்த எல்லாம் நம்பர்ஸ் எல்லாம் சரி பண்ணி நாங்கள் திரும்ப ஃபைல் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு அஃபிடேவிட் என்ன ஃபைல் பண்ணியிருந்தோமோ அதையும் அப்புறம் ரெண்டாவதும் அவங்க எடுத்து போட்டாங்க. அதுவும் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களில் டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ அஃபிடேவிட்ல தவறான தகவலோடு வந்துருச்சு. இன்னொன்று அதெல்லாம் இன்றைக்கி அது மாதிரியான பெட்டிஷன்ஸ் எல்லாமே எல்லாருடைய நிறைய பேருக்கு அது மாதிரியான பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் இந்த அஃபிடேவிட் டிஃப்ரென்சஸ்க்கு வந்து ஃபார்ம் 26க்கு ஏதாவது இஷ்யூனா அவங்க வந்து தனியாக தான் ஃபைல் பண்ணணும். இங்கே ஃபைல் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு மட்டும் அவங்க வந்து இந்த டிஃப்ரென்ஸை அவங்க தவறான தகவலோடு அந்த விக்னேஷ்ன்ற ஒரு நபர் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக டிஸ்மிஸ் பண்ணணும்னு நாங்களும் கேட்டுக்க போகிறோம். ஏன்னா தவறான தகவல் வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய செய்தி நிறுவனங்கள் அந்த அஃபிடேவிட்டே என்னென்னு பார்க்காம, அதாவது அந்த ரிட் பெட்டிஷனே என்னென்னு பார்க்காம நிறைய பேர் வந்து சொத்து மறைக்கப்பட்டதா அப்படிலாம் வந்து நிறைய கார்டு போட்டிருக்கீங்க. இது கண்டிப்பாக வந்து தேர்தல் சமயத்தில் தவறான தகவலே பொய் செய்தியை திமுக என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்தி நிறுவனங்கள் பரப்புகிற மாதிரி இருக்குது. ஏன்னா திமுக வந்து என்ன மாதிரியான ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும், நியூஸ் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதையே வந்து செய்தி நிறுவனங்களும் வந்து கண்ணை மூடிக்கிட்டு பதிவு செய்கிற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஒரு மற்ற எல்லாத்துக்கும் வந்து இப்போ நாங்களாம் ஒரு தகவல் சொல்கிறோம். நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் வந்து திருப்பரங்குன்றம் ஸ்டேஷனில் பிடிபட்டு அதை எங்களுக்கு வந்து தகவல் படி 1 கோடி ரூபாய் வந்து அங்கே பிடிபட்டதாகவும், ஆனால் அதற்கப்புறம் 50 லட்சம் ரூபாய் மட்டும் ஸ்டேஷனில் எடுத்துகிட்டு வரப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட தகவல் வந்துச்சு. அந்த தகவலின் அடிப்படையில் நாங்கள் போகிற வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. நாங்கள் போய் அங்கே நின்று எலெக்ஷன் கமிஷனுக்கு, சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணி, அதற்கப்புறம் செய்தி நிறுவனங்களுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி, அதற்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண வச்சு, அப்புறம் கமிஷனர், கலெக்டர் எல்லாருக்கும் சொல்லி, முதல்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் வந்து டேக் ஓவர் பண்ணி, ஸோ இதெல்லாம் நடந்து முடிவு காலையில் வரை செய்தி நிறுவனங்கள் ஒரு செய்தி நிறுவனங்களோட செய்திகளை பதிவு செய்யவில்லை. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான தகவலை வச்சு ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது எங்களோட தலைவருடைய அஃபிடேவிட் சம்மந்தமாக. அதில் என்ன இருக்குன்னு எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபார்ம் 26 அஃபிடேவிட்டில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அப்புறமும் தவறான தகவல் வச்சு ஒரு தேர்ட் ரேட்டட் பர்சன் வந்து ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை செய்தி நிறுவனங்கள் உடனே வந்து மறைக்கப்பட்டதா அப்படிலாம் செய்தி வெளியிடுவது கண்டிப்பாக இது வந்து அவங்களுடைய செய்தி நிறுவனங்களுக்கு இன்றைக்கி ஒரு நம்பகத்தன்மையை இழக்கிற ஒரு மக்களிடம் இழக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பாக அவர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் எப்போவுமே திமுக என்ன செய்கிறாங்களோ, திமுக என்ன சொல்கிறாங்களோ, பெண் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செய்யும் இடத்துலேருந்து மாறி நடுநிலையான பத்திரிகையாக மாற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக அது எல்லாரும் செஞ்சு இல்லை நிறைய, அதாவது நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த இஷ்யூ காலையில் 10 மணி வரைக்கும் நிறைய இடத்துல வரும். இல்லை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. நாங்கள் எல்லாம் ஸ்டேஷனில் இருந்தோம். நைட் 2 மணி வரைக்கும் ஸ்டேஷனில் இருந்தோம். அப்பயும் செய்திகள் கொடுக்கப்பட்டுச்சு. 50 லட்ச ரூபாய் பறிமுதல். தமிழ்நாட்டில் ஒரு கேண்டிடேட் கிட்ட அவங்க ஒரு திமுக நிர்வாகிகள்கிட்ட 50 லட்ச ரூபாய் பிடிபட்டது வந்து சாதாரண விஷயம் இல்லை. உடனே பிடிபட்டிருக்கு. ஒரு 12 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் செய்திகளே வருது. 12 மணி நேரம் கேப்புக்கு அப்புறம் தான் ஒரு செய்தியை இல்லை தகவல் இல்லை அப்படி இல்லை. தகவல் கொடுத்து உங்களுடைய செய்தி அவங்களுடைய நிருபர்கள்லாம் வந்து அவங்க அங்கே நேரடியாக பதிவு செய்த பிறகும், ஸ்டேஷன்லேருந்து பதிவு செய்த பிறகும், காலையில் எஃப்ஐஆர் காப்பி நாங்கள் அனுப்பிச்ச பிறகும், ஏன்னா எஃப்ஐஆரில் வந்து என்ன எஃப்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்ச பிறகு, என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பிச்ச பிறகு கூட ஒரு சில மணி நேரம் கழிச்சுக்கு அப்புறம் தான் வந்து சின்ன ஒரு செய்திகளாக பதிவு செய்யப்பட்டது. சின்ன செய்திகளாக ஒரு செய்திகளாக பதிவு செய்யப்பட்டது. ஏன்னா 50 லட்ச ரூபாய் பிடிபடுறது, ஒரே லாட்டாக பிடிபடுது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு திமுகவுடைய நிர்வாகிகள்கிட்ட எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். ஸோ அதை வந்து சப்ரஸ் பண்ணணும்னு ஒரு சில பேர் பண்ணுறாங்க. அந்த சப்ரஷனுக்கு செய்தி நிறுவனங்கள் இடம் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒரு தவறான தகவல் எங்களுடைய தலைவரை பற்றி வருது, அதை பெருசாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து எங்களுடைய வேண்டுகோளாக வடிக்கிறோம். ஏன்னா நீங்களும் பார்த்துருப்பீங்க பத்திரிகைகளில் வர்றது அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸு. அதனால தான் உடனே இதற்கான எங்களுடைய இதை வந்து கருத்தை நாங்கள் பதிவு செய்யணும்னு நினச்சோம்.